அஸ்ஸலாமு அலைக்கும். ஹே விவோஸ், வெல்கம் டு மன்ஹா டோட்டல் ஹெர்பல் ஹேர் கேர். என்னுடைய ஸ்டைலில் நல்ல ருசியாகவும் மணமாக ஒரு ரெசிபி, அதாவது சிக்கன் கிரேவி வச்சு செய்யலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கறி நான் வாங்கிட்டு வந்த கடையில், ஆக்சுவலாக இந்த கறி நான் எப்படி வாங்குவேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கோழியை நான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நான் தோல் நீக்கி அதுக்கப்புறமா அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வருவேன். எப்போவும் எந்த கறி வாங்கினாலும் சரி, அது கோழிக்கறியாக இருந்தாலும் சரி, இது நாட்டுக்கோழி கறியாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு கோழி சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் முழுசாக இருக்கிற கோழியை தான் அறுத்து வாங்கிட்டு வருவோம். ஏன்னா அதில் தான் அவங்களுக்கு கெடுதல் இருக்காது. ஏற்கனவே வெட்டி வச்ச கோழியாக இருந்தால் நமக்கு அதில் கொசுகு பழைய கறியா இதெல்லாம் ஒரு குழப்பங்கள் இருக்கும். இதே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வாங்கிட்டு வரும்போது நமக்கு ஒரு செய்யக்கூடிய மனசு கொஞ்சம் ஒப்புற மாதிரி இருக்கும் நமக்கு. சரியா, அந்த பயம் இருக்காது. ரெண்டாவது அதனால் நான் எப்பவும் முழு கோழியை வாங்கி தான் அறுத்து தான் வாங்கிட்டு வருவேன். இது மாதிரி வாங்கிட்டு வந்த கோழியை ஒரு 10 நிமிஷம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை ஊற வைக்கணும். இப்போ ஊறின கறியை நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அது தண்ணியில், அதாவது ஆக்சுவலாக என்ன பார்த்திங்கன்னா, அது கறியில் மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை கலர் ஜவ்வு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துருங்க. அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாதது அது. ஸோ அதை நீங்கள் எடுத்துருங்க. பார்த்திங்களா, இது மாதிரி எடுத்துகிட்டா அதில் நம்ம வெட்டும்போது சில சில எலும்புகள்லாம் இருக்கும். வெட்டி போடும்போது அந்த எலும்பு எடுத்துருங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கலரு ரத்த கட்டின மாதிரி இருக்கு இல்லையா, இதை எடுத்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு கசப்பு தன்மையும் கொடுக்கும், ரெண்டாவது கவுச்சி ஸ்மெல்லும் கொடுக்கும். அது தேவையில்லாதது. சரியா, இது மாதிரி எடுத்துகிட்டு அந்த எலும்புலையும் அது ஒட்டிகிட்டு இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும்னா, நல்லா கழுவிட்டு ஒரு கத்தியை கொண்டு அதை சுரண்டி அந்த கருப்பு கலரை எடுத்துருங்க. நீங்கள் அப்படியே போட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஸ்மெல் இருக்காது. கவுச்சி வாடை மெயினாக அதில் நீங்கள் அந்த இதோடு போடும்போது ரொம்ப கவுச்சி ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணிடுங்க. நமக்கு தேவைக்கு கிளியர் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு எல்லா கறியும் இது மாதிரி இதே மாதிரி தான் ஒன்று பார்த்து எடுத்துக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பவுல், பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க எல்லா கவுச்சி ஐட்டம் கழுவும்போது இது மாதிரி பவுலுங்க ஒரு 5-6 பவுல் நான் என்கிட்ட இருக்குது. அது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கவுச்சி ஐட்டங்களை கழுவும் போது நமக்கு எல்லா பாத்திரம் யூஸ் பண்ணி பாத்திரம் நாற்றடிக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன தான் சோப் போட்டு கழுவினாலும் வச்சாலும் செஞ்சாலும் நமக்கு அது ஒரு வேலை, எக்ஸ்ட்ரா வேலை மாதிரி. அது பாத்திரம் சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் ஆயிரும். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், இது மாதிரி பவுல் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அதுக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவெடுக்கவும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ நமக்கு மற்ற பாத்திரங்கள்லாம் அந்த கவுச்சி ஸ்மெல்லு இருக்காது. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம கவுச்சி ஐட்டங்களை கழுவும் போது என்ன செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது மாதிரி வடிகட்டுற ஃபில்ட்ரு உள்ள ஒரு பாத்திரம் இருக்குது மேலே. ஒவ்வொரு டைமும் நீங்கள் கழுவி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா நம்ம தண்ணி இப்போ ஒரு 7-8 தண்ணி நம்ம கழுவுற மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஒரு 5 தண்ணி ஒரு 4 தண்ணி அது மாதிரி கழுவுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ரத்தம் கீழே அந்த கவுச்சியும் அந்த கூடிய ஸ்மெல்லும் ப்ளஸ் அந்த ரத்தமும் அந்த இதில் போய் அடியில் இருக்க பவுலில் நமக்கு போகும்போது என்ன ஆயிடுது, நமக்கு மேலே இந்த கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால அடுத்தது தண்ணி கழுவும்போது உங்களுக்கு அந்த ரத்தம் வாடை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். பார்த்திங்களா, அடியில் தங்கிடுச்சு பார்த்திங்களா. அதனால் எப்போவும் கறியும் மீனும் எது கழுவுனாலும் அடியில் ஒரு பவுல் கொடுத்துட்டு அதுமாரி இந்த சட்டியில் வச்சு நீங்கள் அலசும் போது நமக்கு 5 தண்ணி மினிமம் இப்போ என்ன வாங்கிட்டு வந்த கறி பார்த்திங்கன்னா 1 கிலோ இருக்கும். இதை நம்ம 5 தடவை அலசினா கூட போதும். இதே நீங்கள் அந்த பாத்திரத்தில் அலசி இன்னொரு பாத்திரத்தில் வைக்கும்போது அந்த திருப்பி நீங்கள் கழுவுங்களுக்கு அந்த ரத்தமும் சேர்ந்து அதில் விழுந்து நிறைய நேரம் நீங்கள் கழுவுனா கூட அந்த ரத்த ஸ்மெல்லு அந்த தண்ணி கவுச்சி வாடகை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த கவுச்சிக்குமே சரி, அந்த மீனாகட்டும் கறி ஆகட்டும் ஆட்டுக்கறி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு பவுலில் நீங்கள் வடிகட்டிட்டிங்கன்னா அதுக்கு தண்ணியெல்லாம் அதை வடிகட்டி நம்ம கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படியே நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 தண்ணியை நான் கழுவி எடுத்தேன். இப்போ கறிக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்க்கலாம். சின்ன வெங்காயம், அப்புறமா பார்த்திங்கன்னா நான் 4 பச்சை மிளகாய் நான் கீறி வச்சுருக்கிறேன். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், புதினா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டு இறக்கிறதுக்கு. இது இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், இது இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது கறி மசாலா. இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு சட்டி காஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யணும், ஆயிலை ஊற்றணும். இப்போ ஆயில் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு குழம்புக்கும் நான் ஒவ்வொரு விதமான எண்ணெய்களை சேர்ப்பேன்.
இப்போ வந்து கறி குழம்பு வந்து இது வந்து சூடு இது, அதனால் வந்து குளிர்ச்சிக்காக நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி ஊற்றிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நான் எப்போவும் கறி குழம்பு ஐட்டத்துக்கு எண்ணெய்களை சேர்ப்பேன், ஏன்னா சூட்டு வந்து கொஞ்சம் தணிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து எண்ணெய் நான் சேர்க்குறேன். சேர்த்து முடித்த பிறகு வாசனையான பொருட்களை நம்ம சேர்ப்போம். வாசனையான பொருட்கள்னால் ஃபஸ்ட்டு நான் ஏலக்காய் போடுவேன். ஏலக்காவை நம்ம செய்கிறோம், ஃபஸ்ட்டு ஒரு 4 ஏலக்காவை நம்ம ஃபஸ்ட்டு தட்டிப்போம். தட்டிக்கிட்டு நம்ம இப்போ அந்த ஏலக்காய் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம இந்த 4 ஏலக்காவை நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம். சரியா? எண்ணெய் காஞ்ச பிறகு தான் போடுங்க, அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. போட்டுட்டு ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பட்டை வந்துட்டு ஒரு ஸ்வீட் தன்மையை தரும், வாசனையும் கொடுக்கும். ஸோ வந்து அதுக்காக பட்டையை நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்து கிராம்பு ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், ஏன்னா காரத்தன்மை உள்ளது. நம்ம அடுத்தது பச்சை மிளகா அதெல்லாம் சேர்க்குறதுனால கொஞ்சம் கிராம்பு தேவைக்கு போட்டால் போதும், ரொம்பலாம் போட வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பட்டையை நான் போட்டுக்கிறேன், பத்திரனுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சரியா? இப்போ வந்து அது தீரத்துக்குள்ளே நம்ம அடுத்த பொருள் டக்குன்னு சேர்க்க ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் வந்துட்டு உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தான் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கணும். நம்ம கொஞ்சமாக கிரேவி வேணும், கொஞ்சோண்டு போதும். நிறைய வேணும்னா நிறைய தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாம், இதுதான் பேஸ்ட் நமக்கு. ரெண்டாவது வந்து சின்ன வெங்காயம் தான் போடணுமான்னு கேட்டால் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயங்கிறது எல்லா குழம்புகளுக்கும் ருசி தன்மையை தரக்கூடியது. ரெண்டாவது வந்து அது நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது தான். ரெண்டாவது வந்து அது பெரிய வெங்காயம் உரித்து அது வெட்டி எடுக்கிற டைமும் ஒன்று தான், சின்ன வெங்காயம் உரித்து நம்ம முழுசாக போடுற டைமும் ஒன்று தான். என்னை பொறுத்தவரை ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் சில நேரங்களில் பெரிய வெங்காயம் எமர்ஜென்சி நம்ம செஞ்சுக்கிறோம், ஆனால் சின்ன வெங்காயம் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிறது நல்லது தான். இது மாதிரி நம்ம வதக்கிட்டே வரணும். பொன்னிறமான ஒரு ஸ்டேஜ் வர வரையும் நம்ம இப்போ அதை நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டு அதை நம்ம கரண்டியில் வதக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் போட்டுட்டு நீங்கள் ஒரு பக்கம் போனீங்கன்னா அடியில் மட்டும் வதங்கி ஒரு ப்ரௌன் ஷேடாக இருக்கும், மேலே வேகவும் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு தட்டினதை போடுறோம். நம்ம எடுத்த உடனே சரி டேஸ்ட்டு போடக்கூடாது, தட்டினது தான் போடணும். தட்டினது நம்ம சட்டியில் போடும்போது என்ன ஆகும்னா சட்டியில் ஒட்டாகுது, அது வந்துட்டு உதிரியாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதை போய் சேர்த்துக்கிறோம். நம்ம சேர்த்துட்டு அதை ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம், ஒரு 2 நிமிஷம் கூட தேவையில்லை, 1 நிமிஷம் நீங்கள் அப்படி சும்மா வதக்கி விட்டால் கூட போதும். அந்த இது வந்து வெங்காயம் வந்து ஒரு ப்ரௌன் ஷேடு வர வரையும் நீங்கள் அதை கொஞ்சம் வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா புதினா போட்டுக்குங்க. புதினா ரொம்ப போடாதீங்க, கொஞ்சம் வாசனைக்கு சும்மா 2-3 இலை போட்டு அதை அதையும் கொஞ்சம் நீங்கள் வதக்கிங்க. அடுத்தது தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி வந்து சின்னதாக வெட்டிக்குங்க. வெட்டிட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு வாங்க. ரெண்டுமே தக்காளி வெங்காயம் நம்ம மை போல் வேகிற அளவுக்கு நமக்கு வதக்கிட்டு அதை வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கறியும் மற்ற மசாலாலாம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஈவனாக ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம மூடிடுவோம். மூடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம என்னங்கிறத பார்ப்போம். தக்காளியும் வெங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டி நெருச்சி நம்ம இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே இருப்போம். நமக்கு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வரணும். இப்போ விட்டுட்டோம்னா நம்ம அடி வந்து அது குழம்பு வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். பாத்திரத்தில் வந்து கருப்பாக மாதிரி ஒரு அடிப்பாட்டம் கொஞ்சம் ஒட்டிக்கும். சரியா? அதனால் நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே வரோம். நம்ம கிண்டிக்கிட்டே வரும்போது நமக்கு சீக்கிரம் வந்து சரியா? இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு நம்ம சேர்க்குறோம், பேஸ்ட் இது. சரியா? இந்த ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சேர்த்தா தான் உங்களுக்கு தக்காளி வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மசாலாலாம் ஈஸியாக கிண்டுறது ஈஸியாக இருக்கும். முதல்ல நம்ம இஞ்சி பூண்டு போட்டு வச்சுக்கிங்களேன், அதை அடி பிடிச்சிடும். தக்காளி வேகாது, வெங்காயம் வேகாது, நேரம் ஆகும் உங்களுக்கு. அப்போ சட்டியிலே அதை பிடிச்சிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு நம்ம கிண்டுறதுக்கு இந்த கரண்டி வச்சு கிண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்பவும் சரி தக்காளி வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு பச்சை வாடை அது போகிற அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை.
வதக்கினதுக்கப்புறமா நம்ம என்ன செய்கிறோம், அடுத்தது வந்து ஒவ்வொரு தூள் தான் நம்ம இப்போ சேர்க்குறோம். நமக்கு என்ன ஃபஸ்ட்டு சேர்க்குறோம்னா நமக்கு வந்துட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ வந்து உரப்பு முதல்ல நமக்கு தெரியாது, அதனால் மிளகாத்தூளை வந்து நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் எதுக்கு நம்ம போடுறோம்னா கிரேவி கொஞ்சம் திக்னஸாக வர்றதுக்காக நம்ம தனியாத்தூளை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். நம்ம எத்தனை அரை கறியெலாம் போட்டு ஸோ அதில் தான் அலசியிருக்கோம், போதும். அப்புறம் உப்பு, உப்பு தேவைக்கேற்ப முதல்ல கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைக்கு திருப்பி நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என்ன செய்கிறோம், நம்ம அடுத்தது வந்து கறி மசாலா அதை போட்டுக்கிறோம். அதை போட்டுட்டு இப்போ நம்ம எல்லாம் வந்து நல்லா கிண்டிட்டு எல்லாமே ஒன்று அப்படி மேட்ச் ஆகி தொப்பு மாதிரி வரும். நல்லா பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பெரட்டி வரணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரெட்டிஷும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து நல்லா கிரேவி மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஒரு தொப்பு மாதிரி கிரேவி மாதிரி ஆயிடும். கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்கிறோம், கறியை வந்து நம்ம கொஞ்சம் போட ஆரம்பிக்கிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் அந்த வெங்காயம் தக்காளியோட மேட்ச் ஆகிடும். சரிங்களா? இப்போ கிண்டிகிட்டே வரும்போது அப்படியே உருண்டி அது மேட்ச் ஆகி அந்த தக்காளி வெங்காயம்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு அதை நீங்கள் நல்லா அதில் மசிச்சு விட்டுட்டிங்கன்னா அது நமக்கு அதில் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாம் கிரேவி மாதிரி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் வந்து நம்ம கழுவி வச்ச சிக்கனை ஃபில்ட்ரு பண்ண சிக்கனை நம்ம போடும்போது கொஞ்சமாக போட்டு தான் நம்ம பெரட்டி எடுக்கணும். மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்று உப்பு பிடிக்கும், ஒன்று உப்பு பிடிக்காது. இது மாதிரி கொஞ்சமாக போடும்போது மசாலா வந்து எல்லா சிக்கன் பீஸுக்கும் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? பார்த்திங்கன்னா இப்போ நான் கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ நான் கிண்டிகிட்டு இருக்கேன். இதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பு இது இப்போ சிக்கன் நம்ம போட்டணும். சரியா? இப்போ அடுத்த சிக்கன் நம்ம போடுறேன் நான். இது மாதிரி போடும்போது என்ன ஆகுனா ஈவனாக எல்லாத்துக்குமே மசாலா கிடைக்கும். அப்போ நீங்கள் எந்த கறி எடுத்து சாப்பிட்டாலும் எல்லா கறி மசாலாவில் உள்ள எசன்ஸும் ஒன்று போல் தான் இறங்கிருக்கும். சரியா? மொத்தமாக போட்டுருந்தீங்கன்னா ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காது. ஏன்னா இப்போ நிறைய அள்ளி போடும்போது என்ன ஆகும், ஒருத்தர் டக்குன்னு இழுத்துக்கும் மசாலா, ஒருத்தர் லேட்டாக எடுக்கும் இலசம். இது மாதிரி போடும்போது என்ன செய்வோம், ஈவனாக உங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து மசாலா வந்து ஈஸியாக கிடச்சிடும். எந்த கறி எடுத்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த மசாலா அதை இறங்கியிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் கறி. சரியா? இந்த அளவுக்கு பதத்தில் தான் நம்ம கறிங்களை கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா எல்லா கறிக்கும் அந்த மசாலா போகிற மாதிரி நல்லா கிண்டிக்கணும். பெரட்டி கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, கிண்டி வச்சு இப்போ மசாலா எல்லாமே இப்போ நான் சொன்ன பொசிஷனில் செஞ்சிங்கன்னா ஆக்சுவலாக வந்து சட்னி வந்து பிடிக்காது உங்களுக்கு, எண்ணெயே ரொம்ப இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம மூடி வச்சிடுறோம். இப்போ தட்டை திறந்து பாருங்கள், பார்த்துட்டு மசாலாலாம் எந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள். இப்போ பார்க்கும்போது இந்த மசாலா கொதிக்கு அந்த கறி மேலே நிற்கிது. இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து கிண்டி விட்டால் மேலே இருக்க கறி அடியில் இருக்க கறி மேலேயும் வரும்போது உங்களுக்கு கறி பக்குவமாக வெந்துட்டு வரும் உங்களுக்கு. இது மாதிரி கிண்டி அப்பப்போ நீங்கள் மூடி போட்டு கிளறு போது தான் அந்த கறி வந்து எல்லாமே ஒன்று போல் வேகும் நமக்கு. சரியா? இது மாதிரி வந்துட்டு கிண்டி உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி வச்சு கூட வேக விட்டுக்கலாம். குழம்பாக இருந்தால் ஓரளவுக்கு தண்ணி இதாக இருந்தால் ஊற்றிக்கிங்க. இது கிரேவியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சிக்கனமாக நம்ம ஊற்றிக்கிறது நல்லது. ஏன்னா எப்போ கிரேவின்னு சொல்லும்போது கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கிட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இந்த பதத்தில் நம்ம உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிண்ணத்தில் ஊற்றி குடிச்சு பார்த்துக்கணும். இந்த டைமில் தான் நமக்கு உப்பு இருந்தால் உப்பு போட்டுக்கலாம், காரம் வேணுன்னா காரம் போட்டுக்கலாம், எல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ கறியும் வெந்துருச்சு, மசாலாவும் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இந்த பக்குவத்தில் சாப்பிட்டு பார்த்தா தான் நம்ம கரெக்டாக எல்லாவுடைய உப்பு உரப்பு எல்லாமே நமக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா அது வந்து சரியாக வந்துட்டு அமையாது. நமக்கு சப்போஸ் உப்பு பத்தில் காரம் பத்தினா குழம்பு வந்து வீணாக போயிடும். ஸோ இந்த பட்சத்தில் நீங்கள் எல்லாம் ரெடியான பிறகு உப்பு உரப்பு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட வேண்டியது தான்.
பார்த்திங்கன்னா இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சாப்பிடலாம்.